இங்கே ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸாக இருக்கா. அப்போ ஹீரோட பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதே மறைச்சு அந்த பொண்ணுக்காக பிளட்டை கொடுக்குறா. அந்த டைமில் அந்த பொண்ணு மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்து இறந்து போயிடுறா. ஹீரோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணை ஃபேஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கிறதுனால அவன் பொண்டாட்டியோட ஃபேஸ் எடுத்து அந்த பொண்ணுக்கு வச்சிடறாங்க. ஹீரோவும் அவன் பொண்டாட்டி இறந்த விஷயத்த மறைச்சு அவன் ஃப்ரெண்டையே பொண்டாட்டியாக ஆக்கி அவன் வாழ ஆரம்பிச்சிடறான். ஒரு நாள் இந்த பொண்ணு இறந்து போன அந்த பொண்ணோட ஃபோன் எடுக்கும்போது ஃபேஸ் லாக் ஓப்பன் ஆயிடுது. உள்ள இருக்க வீடியோலாம் பார்த்த உடனே இவளும் ஷாக் ஆயிடுறா. ஏன்னா ஹீரோ இவ்வளவு நாள் அந்த பொண்டாட்டியை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருப்பான். அந்த பொண்ணு பிரெக்னன்சி டைம்லையும் சரி, அவள் பீரியட்ஸில் இருக்கும் போதும் சரி, அவள் செக்ஸ் டார்ச்சர் பண்ணி ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருப்பான். இது எல்லாத்தையும் பார்த்து பதறி போன இந்த பொண்ணு நமக்காக ஃபேஸையும் ரத்தத்தையும் கொடுத்து உயிரை விட்ட அந்த பொண்ணுக்காக நம்ம எதையாவது பண்ணி அவளுக்காக நீதியை வாங்கி கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறா. இதனாலே வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமராவையும் செட் பண்ணி வைக்கிறா. இந்த பொண்ணு நினச்ச மாதிரியே ஹீரோவும் ஒரு நாள் இந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். இது எல்லாத்தையுமே வீடியோவில் எடுத்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்கிறா, நீ பண்ணுற எல்லா விஷயத்தையுமே நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், நான் போலீஸில் போட்டு கொடுக்க போகிறேன்னும் போது அவன் சொல்கிறான், இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க, உன்னை அடையணுன்றதுக்காக தான் என் பொண்டாட்டியை கொண்டு அவன் ஃபேஸ் எடுத்து உனக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த பொண்ணு அவன் கையில் இருக்க சுற்றி எடுத்து அவன் மண்டையை அடித்து பொழந்துடுறா. அதுக்கப்புறம் அவனை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போய் எல்லா வீடியோவையும் போட்டு காமிச்சு, இவன் என்னையும் சரி, இதுக்கு முன்னாடி அவன் பொண்டாட்டியாக இருந்த பொண்ணையும் சரி இப்போ ரொம்ப பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான்னு சொல்லி அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்றா.